என் அன்பு பிள்ளையே, உன்னை பல பேர் ஏமாற்றிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தை அடியோடு தூக்கி எறி. துன்பப்படாத மனிதனை கிடையாது குழந்தையே. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன். இமை பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். நீ என்னை பின்தொடர்ந்து வா. என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டன. உனது பொற்காலம் விடியப் போகின்றது. அதை பற்றி மட்டும் யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கலங்காதே. நீ தூக்கி எறிய கல் இல்லை. வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை நான் பிரகாசிக்க வைப்பேன். கலங்காதே. விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதி என வந்துவிட்டார். நிச்சயமாக நான் உனக்கு துணையிருப்பேன். உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன். உன் எண்ணம் முழுவதும் என்னில் வை. எந்த நற்செயல் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து துவங்கு. வெற்றி உனதாகும். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன். உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. உனக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது. நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன். சந்தோஷமாக இரு செல்லுமே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்து போகாதே. உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. துன்பக் கடலில் இருப்பவர்களுக்கு தோணியாகவும் துயர் என வருபவர்களுக்கு தாயாகவும் இருந்து நான் உன்னை காத்திடுவேன். வேலையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு ஒருபோதும் செவி கொடுக்காதே. உன் கவனம் கடமையின் மீதும் எண்ணம் கடவுளின் மீதும் வை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ எதற்குமே பயப்படாதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் அவர்களே உன்னை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்வில் நான் உயர்த்திடுவேன். நீ இருக்கையில் நான் எதற்காக கலங்கிட வேண்டும் என்று என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கம்? இன்று நீ எதிர்பார்த்தது கண்டிப்பாக நிறைவேறும். உன் முயற்சி வெற்றி பெறும். உன் நெடுநாள் கனவு நிறைவேறும். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது. நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். தயாராக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் வாக்கு என்றுமே பொய்த்தது கிடையாது குழந்தையே. நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய். நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் குழந்தையே? கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும். நீ அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அதனுடைய பாதிப்பு அதிகமாகும் அல்லவா? உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார். இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும். உன் மனக்குழப்பத்தை நீக்கு. இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். மனம் செல்லும் வழியில் நீ செல்லாதே. நீ செல்லும் வழியில் மனதை செலுத்திப்பார். வெற்றி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. உன் முயற்சிக்கு எப்போதும் முற்றுப்புள்ளி வைக்காதே குழந்தையே. உன் முயற்சி தொடங்கியதே முற்றுப்புள்ளியில் இருந்து தான். தொடர்ந்து செயல்படு. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது தங்கமே.
கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக தருவார். சோர்ந்து போகாதே. வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது. விலகுபவரை விட்டுவிடு. நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும். அதிர்ஷ்டத்தை நம்பாதே, முயற்சியை நம்பு. அதிர்ஷ்டம் அதிர்ச்சி அளிக்கும், முயற்சியை முதன்மையாக்கும். உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கும். இவ்வுலகம் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது, நேரத்திற்கேற்ப பேசுபவனை வாழ வைக்கின்றது. கலங்காதே தங்கமே, உங்களை பற்றி நியாயப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள். வேண்டும் வேண்டாம் என்ற நிலையை அகற்றி பாரபட்சம் இல்லாமல் பலன் எதிர்நோக்காமல் அனைவரையும் இன்பமுடன் வாழ்த்தும் விழிப்புணர்வு செயல் நம்மிடமே உள்ளது. எந்த குறையும் உங்கள் செயலின் பதிவே என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சிந்தனையாலும் அறவழியாலும் சீர் செய்ய முயலுங்கள். உங்களின் குறையை உங்களால் தீர்க்க முடியாவிடில் வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்பது நிரசனமான உண்மை. மனமே அலைத்தான் அதை அடக்க நினைப்பது கரையோரத்தில் அமர்ந்து கொண்டு கடல் அலைக்கு அடிக்கும் ஆணி போன்றது தான். எதை கொண்டு தடுத்தாலும் அது அலைப்பாய்ந்து கொண்டுத்தான் இருக்கும். மாறாக அதை அறிய முயற்சிப்பவர்களுக்கு அது தானாக அடங்கிக் கொள்கின்றது. ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றாமல் முடிந்த அளவு சேமித்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் கையேந்தும் நிலை வராமல் இருக்க. உணவு பிரசாதமாகின்றது, பட்டினி விரதமாகின்றது, தண்ணீர் தீர்த்தமாகின்றது, இசை கீர்த்தனையாகின்றது, இதயம் கோவிலாகின்றது, செயல் சேவையாகின்றது, பயணம் யாத்திரையாகின்றது. மனிதன் புனிதனாகின்றான் கடவுளை சேரும் போது. பொய்யை சொல்லி 1000 உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது எவ்வளவோ மேல் குழந்தையே. மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை கூட இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. நம்மை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டும். ஏனெனில் ஒரு நாள் நமக்கு நேரம் இருக்கும் போது அவர்கள் நம் அருகில் இல்லாமல் கூட போகலாம். அன்பு குழந்தையே, பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. படிப்படியாக முயற்சி செய். ஆத்ம நிவர்த்தி அது. உன்னை நீ அறிதலே, உன்னை நீ அறிய அறிய ஊழ்வினையும் அகலும். யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாய்? அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுகின்றாய். உங்கள் வலிமையை நீங்கள் சோதிக்க விரும்பினால் உங்களிடம் இருக்கும் மன்னிக்கும் திறனை அளவிட்டு பாருங்கள். பிறர் குற்றங்களை மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனின் மகத்துவம். மலரை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்கும். வலிகளும் பழகி போகும். எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கின்றானே என்கின்ற நினைவே அவனை கொன்றுவிடும் குழந்தையே. நீ துன்பக் கடலில் வாடும் போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் குழந்தையே. கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்துக் கொண்டிரு. சந்தோஷமாக வாழ வேண்டும் குழந்தையே. அதுதான் வாழ்க்கை. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களே உயர்ந்தவர்கள். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த அளவிற்காவது நலமாக இருக்கின்றோமே என்று இறைவனுக்கு நன்றி சொல். விசுவாசம் மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் அவை சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியமாகும். ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே. பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு. குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை, நட்புக்கும் இலக்கணமில்லை. அன்பு குழந்தையே, கசப்பான அனுபவம் தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். நம்மை தேடும் அளவிற்கு ஒரு உறவு கிடைத்தால் அது வரமல்ல, அது உனக்கு சொந்தமான இன்னொரு உயிர். அதை ஒருபோதும் இழந்து விடாதே. இவன் தோற்று விடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து தைரியமாக நில். அவர்கள் கண்களில் பயம் தெரியும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி. நீ அனுபவித்தால்
அது உன் அறிவு. பிறரை அனுபவிக்க செய்தால் அது உன் நற்பண்பு. கலங்காதே. உனக்கு எந்த மீது திட நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நடப்பதெல்லாம் என் செயலால் என்பதை உணர்ந்திரும். யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயோ அவர்களாலேயே முதலில் நீ அவமானப்படுத்தப்படுகின்றாய். இவ்வுலகத்தில் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது, நிகழ்வதை தடுக்க முடியாது, நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும். மனதைரியத்தை ஒருபோதும் இழக்காதே குழந்தையே. நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் குழந்தையே. முற்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகின்றது. உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே. யார் சாகிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன். உனக்கு துணையாக ஏதாவது ஒரு உருவில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் தங்கமே. கலங்காதே. நம்பிக்கையோடு இரு. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பது தான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே. உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். இனி கலங்காதே. என்னை முழு மனதுடன் நம்பு. எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். நம்பிக்கை, பொறுமை, இவை இரண்டுமே மகத்தானவை. நீ தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல. நான் எந்த நேரமும் அதை மாற்றுவேன். நீ சாப்பிடாமல் இருப்பது நல்லதல்ல தங்கமே. தேவையான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் நான் வருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். உங்களது குருவிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். முடியாது என்று நினைப்பவன் வெற்றிகளை தவற விடுகின்றான். முயற்சியோடு போராடுபவன் அவர்கள் விட்டதை பிடித்துக் கொள்கின்றான். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கின்றாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது. ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம் தான். இதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகின்றேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன். கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோல் தான் கடவுள். நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. துணிந்து செயல்படு. துணைக்கு நான் வருகின்றேன். இன்று உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தெரிவு பெறும். உன் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில்